Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க. கோதுமை தோசை பண்ண போறோம். ஆனா இது வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரி இல்ல. நம்ம சேனல்ல ஏற்கனவே கோதுமை தோசை வந்து எப்படி மொறுமொறுன்னு பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. வேணுங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரம் எடுத்துர்க்கேங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பாத்திரத்துக்கு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் அதிகமாகிடுச்சுன்னா மாவு வீணாயிரும். அப்புறம் தோசை வார்த்தோம்னா கரெக்டாக வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து சைடில் வச்சிடலாம். இவ்வளோ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொன்னிறம் ஆகட்டும். 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பின்னாடி நான் இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை பார்த்தீங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா கல் வச்சுருக்கேங்க. கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். சூடான பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்குள்ளே மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாதிரி பார்த்திங்கன்னா நைஸாலாம் வராது. ஆனால் இந்தளவுக்கு நைஸாக வருங்க. இந்தளவுக்கு ஊற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. கோதுமைங்கிறனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பார்த்து வந்து 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த பின்னாடி மிச்சம் இருக்கிற மாவையும் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சூப்பரான கோதுமை தோசை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.